கூட நுழைய முடியாது. 19 நாடுகளுக்கு தடை விதித்த ட்ரம்ப். இரண்டாவது முறையாக அமெரிக்காவின் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு கடுமையான நடைமுறைகளை செயல்படுத்தி வருகிறார். அந்த வகையில் அமெரிக்காவுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்ட நாடுகளின் எண்ணிக்கையை மீண்டும் அதிகரித்துள்ளார் ட்ரம்ப். குறிப்பிட்ட சில நாடுகளை கவலைக்குரிய மற்றும் அச்சுறுத்தும் நாடுகளாக அமெரிக்கா வரையறுத்துள்ளது. இந்த நாட்டை சேர்ந்த மக்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஆப்கானிஸ்தான், மியான்மர், சாட், காங்கோ குடியரசு, ஈக்வட்டோரியல் கினியா, எரித்ரியா, ஹைத்தி, ஈரான், லிபியா, சொமாலியா, சூடான், ஏமன், புருண்டி, கியூபா, டோகோ, துர்க்மெனிஸ்தான் மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த பட்டியலில் லாவோஸ், சியரா லியோன், புர்கினா பாசோ, மாலி, நைஜர், தெற்கு சூடான் மற்றும் சிரியா ஆகிய நாடுகள் இணைக்கப்பட்டுள்ளன. அதேபோல பாலஸ்தீன அதிகார சபையால் வழங்கப்பட்டுள்ள பாஸ்போர்ட்டை கொண்டு வருபவர்களுக்கும் இந்த தடை பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்பின் இந்த முடிவுக்கு சமீபத்தில் போலீசார் மீது நிகழ்த்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு முக்கிய காரணம் எனவும் சொல்லப்படுகிறது. இந்த வழக்கில் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்ற விசாரணை நடைபெற்று வருகிறது. இதையடுத்து குடியேற்ற விதிமுறைகளை கடுமையாக்க ட்ரம்ப் திட்டமிட்டிருக்கிறார். அதேபோல முழு தடை அல்லாமல் பகுதி அளவு தடை விதிக்கப்படும் நாடுகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அங்கோலா, ஆன்டிகுவா மற்றும் பார்புடா, பெனின், ஐவரி கோஸ்ட், டொமினிகா, காபோன், காம்பியா, மலாவி, மௌரித்தேனியா, நைஜீரியா, செனகல், தான்சானியா, டோங்கோ, சாம்பியா மற்றும் ஜிம்பாப்வே உள்ளிட்ட 15 நாடுகளுக்கு பகுதியளவு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசின் இந்த பிரகடனம் சட்டப்பூர்வ நிரந்தர குடியிருப்பாளர்கள், ஏற்கனவே செல்லுபடியாகும் விசா வைத்திருப்பவர்கள், சில குறிப்பிட்ட விசா பிரிவுகள் மற்றும் அமெரிக்க தேசிய நலன்களுக்கு சேவை செய்யும் தனிநபர்களுக்கு விதிவிலக்குகளை வழங்குகிறது. அதிகாரத்துக்கு வந்ததில் இருந்தே அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே என்னும் கோட்பாட்டில் உறுதியாக இருந்து வருகிறார் ட்ரம்ப். இருப்பினும் குடியேற்ற விவகாரங்களில் மேற்கொள்ளப்படும் இத்தனை கெடுபிடிகள் அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு சவாலாக அமையலாம் எனவும் அரசியல் நிபுணர்கள் எச்சரித்து வருகின்றனர்.